ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் 10வது நாள் வலை விட்டுக்கிட்டு இருக்கோம் தண்ணியில். நம்ம வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டுவிடுங்க மக்களே. இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் ஒவ்வொரு லைக் மட்டும் போட்டுருங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வலை தண்ணியில் விட்டாச்சு. அம்மா அவ்வளோதான், இலைக்கு முடித்தாச்சு. பார்த்துக்கிடுங்க. காலையில் வலை வாங்கினோம். மீன் பாடு விசேஷமே இல்லை. 6 டன்னு உள்ள வலை உள்ளே வந்துட்டு அம்மா விடியுது. இப்போ தான் இன்னொரு 4 டன்னு தண்ணிக்குள்ளே கிடக்குது. அந்த 4 டன்னு வலையில் என்ன மீன் வருதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி பாடு நிலவரங்கள் ரொம்ப கம்மி. அடுத்த கொடிக்கம்பை பிடிக்க போகிறாங்க. அம்மா அதுக்கு பக்கத்தில் கரெக்டாக இதுக்கு பேர் மண்டூக்கு, அதை கையில் வச்சுக்கிட்டு நிற்காங்க. வால்சுரா பக்கத்தில் வந்துட்டு கம்பு பிடிச்சி தூக்குறாங்க. பார்த்துக்கிடுங்க. மீன் பாடுகள் விசேஷமும் இல்லை அதுலேயும். அவ்வளோதான். இந்த மீன்களெல்லாம் அப்படியே போட்டுட்டு போய் காப்பி குடிக்க போகிறோம். ஆமாம், வாங்க காப்பி குடிக்கலாம். எல்லோரும் பசி ஆகிட்டு பார்த்துங்க, காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். காப்பியை குடிச்சிட்டு இன்னும் மீதி கிடக்கிற வலைகளை வாங்கணும். பால் காப்பி தான். பால் பாக்கெட் எல்லாமே வாங்கிட்டு போயிடுவோம் கடலுக்கு. அது காலி ஆகிட்டு அப்படின்னா கடுங்காப்பி போட்டு குடிப்போம் மக்களே. அவ்வளோதான், வலை எல்லாம் வாங்கி முடித்தாச்சு. வலைகள் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு மீனை இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டுவிடுங்க.